ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். குலதெய்வம் கோயில் வந்து முன்னாடி இருக்கிற ராஜகோபுரம். இந்த குலதெய்வம் கோயில் வள்ளியரசன் ஸ்ரீ பொன்னனகலாச்சியம்மன் கோயிலுங்க. இது வந்து பக்கத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும், அதுவும் இல்லாமல் இந்த குலத்தை சேர்ந்தவங்க, 18 குலத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்து இன்றைக்கி வந்து தேர் திருவிழா நடைபெறுங்க. அதனால எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த தேர் திருவிழா கொண்டாடத்துக்காக வந்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா இதுக்கு பொங்கல் எல்லோரும் வச்சு மாவிளக்கு வச்சு பூஜை பண்ணி எல்லோரும் அம்மனை வழிபாடு செய்கிறதுங்க. பாருங்கள், இன்றைக்கி கும்பாபிஷேகத்துக்கு எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குமோ அந்த அளவுக்கு கூட்டம் வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா புள்ளியாட்டம் வச்சு சிறப்பாக இந்த கோயிலில் வந்து வள்ளிக்குள்ள வச்சு சூப்பராக கொண்டாடுறது நடக்குதுங்க. பார்த்தீங்கன்னா சரியாக 4 மணி அளவில் தேர் வந்து அதோட நிலையிலிருந்து நம்ம அம்மனோட கோயிலை சுற்றி வரணுங்க. அதுக்கு வந்து எல்லாம் மக்கள் எல்லாரும் தயாராக நிற்கிறாங்க. அப்புறம் அது கூட பார்த்தீங்கன்னா அன்னதானமும் நடைபெற்றது. எல்லோரும் சாமி தரிசனம் முடிச்சுட்டு அன்னதானம் பார்த்தீங்கன்னா அன்னதானம் நடைபெற்றது. அங்கே போய் எல்லாம் சாமி சாப்பாடு சொல்லி சாப்பிட்டு எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ரெடியாக இருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அம்மனோட தேர் வந்து அலங்காரத்தோட அவ்வளோ சூப்பராக இருக்குது. அம்மன் வந்து தேர் எடுத்துருக்குது. அந்த நேரம் வந்து கரெக்ட் டைம் 4 மணிக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து முதல்ல பூஜை பண்ணி தேர் இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பூஜைக்கு உண்டான இது வந்து எல்லோரும் முன்னாடி போய் எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம அம்மனோட தேர் வந்து இழுக்கிறதுக்காக எல்லோரும் காத்துட்ருக்குதுங்க. மக்கள் அனைவரும் 1 மணி நேரமாக இந்த ரத்தம் பிடிச்சி எல்லோரும் காத்துட்ருக்குறாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மனோட பேர் வந்து இழுக்க ஆரம்பிச்சாச்சு. எவ்வளோ அழகாக வந்து வெளியே வந்துட்டு இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் திருவிழா முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து வழக்கம் போல் நம்ம கடையெல்லாம் வந்து சுற்றி பார்த்தாச்சுங்க. தேர் வந்து கோயில் வந்து ஒரு மாதிரி சுற்றி வந்தாச்சுங்க. பக்கமாக வந்தாச்சு. அதோட இடத்துல நிலவு போய் முக்கிய ஆயிடுங்க.
தேர் வந்து அதோட நிலையான இடத்துக்கு வந்து கொண்டு வந்து நிறுத்தியாச்சுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மனோட கோயிலை சுற்றி வந்தாச்சு. மக்கள் வந்து எல்லாம் கைதுக்கு எல்லாம் சந்தோஷமாக அதோட தேர் வந்து அதோட நிலை கொண்டு வந்து நிறுத்தியாச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா தேரெல்லாம் எடுத்து எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எல்லாம் கடைவீதி வந்து ஒரு சுற்றி பார்த்துட்டு நமக்கு தேவையானது 2 வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த தேர் திருவிழா கொண்டாட்ட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.